வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல தான். நேற்று வேலைக்கு போயிருந்தேன். பரமக்குடிக்கு ரோடு ஏத்துறதுக்கு. ஸோ அங்க பாருங்க நல்ல முகூர்த்தம். பக்கத்துல ஒரு கல்யாணம் ஆனாரு. அவரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தவரு கமலஹாசன் ரசிகர் போல இருக்கு. ஒரு அற்புதமான அருமையான பாட்டு பூரா வரிசையா கமலஹாசன் பாட்டா போட்டுக்கிட்டே இருந்தாரு 80 உள்ள பாட்டுகளா. அதுல ஒரு பாட்டு பாருங்க செம்மையான சாங்குங்க. சரியான ஸ்பீடான சாங்கு. ரொம்ப அந்த பாட்டை கேட்ட உடனே சரி அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகி போச்சு. நம்ம ராஜா சார் மியூசிக்ல கமலஹாசன் பாடிய பாடல். ஸோ அற்புதமான ஒரு பாட்டு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்பத்தி 2 சகலகலா வல்லவன், ஏவிஎம் சகலகலா வல்லவன் 82ல செம கிட்டு பாட்டம் சரியான முடம். அதுக்கப்புறம் 83ல தூங்காதே தம்பி தூங்காதே, 85ல உயர்ந்த உள்ளம், இப்படி வரிசையாக்கிட்டு அந்த இப்ப நான் இந்த வீடியோவை பாருங்க. ஒண்ணு 100% உண்மையா சொல்லணும், எம் படங்களை விட கமலஹாசன் படங்களுக்கு நல்ல மியூசிக் போட்டு. ரஜினி சொன்னது சரி கரெக்ட் தான் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா ரஜினியாவே சாரே சொல்லியிருக்காரு, ரஜினியே சொல்றாரு என்னை விட நீங்க அதிகமா கமலஹாசனுக்கு தான் நல்ல பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே நிஜம்தான், சத்தியமான உண்மைதான். அவன் இது ராஜா சார் வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பாருங்க 80களில் வந்த படங்கள் அப்புறமே 80, 82 பார்த்தீங்கன்னா செமையான சாங் பூரா கொடுத்துருப்பாரு. உங்களுடைய ஆரம்பத்துல பாருங்க. ஆனா அதுல இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இது எதனால அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அவங்ககிட்ட 2 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பசங்க படிக்கிறாங்க. இதுல பாருங்க ஒரு பையன் ஏதோ எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆக்டிவிட்டிஸா இருக்கிறான்னு வைங்கள, அந்த பையன் அந்த டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். அந்த பையன் எது எடுத்தாலுமே ஒரு நல்லா பண்றானே, ஒரு ஆர்வமா கேட்கிறானே, ஆர்வமா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு மாணவனா இருந்தவர் தான் கமலஹாசன். எல்லா விஷயத்திலுமே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். எதையுமே செஞ்சு பார்த்துருவோமே, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்படி ஒரு இன்னைய வரைக்கும் அவர் ட்ரையல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் உள்ள கமலஹாசன் அவர்கள் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட்ல பாடுறாரு. அவர் பாடுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அந்த ஞாயிறு ஒளிமலையில் சொல்லிட்டு ஜோசப் மியூசிக் நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு ஒரு மெலோடி சாங்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அவள் அப்படித்தான்ல இளையராஜா ராஜா சார் மியூசிக்ல பன்னீர் புஷ்பங்களையும் ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பாரு. இப்படி அவர் தொடர்ந்து பாடல்கள் எல்லாம் பாடினாருனால எல்லா பாடல்களுமே ஒரு நினைவோ ஒரு பறவை, இதுமே பாருங்க எல்லாமே சுலவான பாட்டா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு ஹை பிச்சில் பாடுற பாட்டா இருந்தா எஸ்பிபி கொடுத்துருவாங்க. அப்படி வந்த டைம்ல தான் விக்ரம் படத்துல கூட கமலஹாசன் பாடினாரு, விக்ரம் நான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கம்ப்யூட்டர் உள்ள வந்த டைம் நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா ஹை பிச் அப்படின்னாலே இவர்தான், நம்ம எஸ்பிபி தான், அதுல மாற்றமே கிடையாது. பாட்டுல நிறைய அந்த சகலகலா இளம இதோவா இருக்கட்டும், உயர்ந்த உள்ள என்ன வேணும் தின்னுங்கடா டோய் அப்படின்ற பாட்டா இருக்கட்டும், சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. பாட்டுல உள்ள அப்படியே என்னமோ அவரா போட்டு பல்ல ஜிங்கிள்ஸ் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி பாடுறது. ஸோ அந்த உயர்ந்த உள்ளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா பாடியிருப்பாரு எஸ்பிபி. இது அவர் பாடுறாரா கமலஹாசன் பாடுறாரான்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அதனால கமலஹாசன் தனக்கு எப்படியாவது எஸ்பிபியை கொஞ்சம் பீட் பண்ணணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அவருக்கு அந்த மாதிரி நினைப்பு இருக்கும். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா நாயசை பார்த்து ரொம்ப அவர் சொல்லுவாரு அடிக்கடி, நாயசை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி எஸ்பிபியை பார்த்தாலும் இருந்திருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் அவரு இந்த பாட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. 87ல வந்த படம் பேர் சொல்லும் பிள்ளை. இந்த படம் நிறைய படம் பெரிய அளவு போல, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது, சகலகலாவெல்லாம் தூங்காது தம்பி தூங்காது கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் சுமார் தான். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவிஎம்ல ஒரு ஆஸ்தானமான ஒரு கதாசிரியர்கள் கதைன்னு ஒரு குழு இருப்பாங்க இல்லையா. பஞ்சு சார் இருப்பாரு, விசி கோகநாதன்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கதைக்காண்டி ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் பழைய படத்துலயே பழைய தமிழ் படங்களே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு படமா எடுத்து விட்டுருவாங்க. சகலகலாவெல்லாம் ஆல்ரெடி ஹிட்டான பெரிய இடத்து பெண், அந்த படத்தோட பட்டிட்டிங்கரிங்கான பட்டிக்காரா பட்டணமா, அந்த பட்டத்தை அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இந்த படத்தை சகலகலாவெல்லாம் எடுத்து விட்டாங்க. படம் செம வாசுங்க, செம ஹிட்டு. அப்படி இப்படி அதிரி புதிரியா ஹிட் ஆகி ஓடி பயங்கரமாகி போச்சு. அதுக்கடுத்து இந்த ஆள் மாறாட்ட கதை அப்படின்னு சொல்லி தூங்காது தம்பி தூங்காது, அதுக்கு மேல செமையான ஹிட்டு. அந்த மாதிரி கதையெல்லாம் வழக்கமா வர்ற கதை தான். அப்பப்போ லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த விதத்துலதான் இந்த படம் பேர் சொல்லும் பிள்ளை படிக்காத மாதிரின்னு சொல்லி பழைய படம்
எல்லாருக்குமே தெரியும். அங்காராவும் சுவாதி நேசன் அவர்களும் போட்டி போட்டு நடிச்ச படம். அந்த படத்தோடைய கதையை லைட்டா அப்படியே பார்த்து அங்காராவுக்கு பேர கேஆர் ஜாமாவை போட்டு படத்தை அதே சேம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அந்த கதையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் அந்த படத்துல உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா பண்ணியிருப்பாங்க, மனோரமா பண்ணியிருப்பாங்க, கேஆர் ஜாமா, கமலஹாசன். சாதாரண கதை தான், ஒரு பெருசாலாம் இல்லை. அந்த பாட்டு பாருங்க, ஓப்பனிங்ல ஆத்தாடி மிரட்டி விட்டுருப்பாப்லங்க. ஆரம்பமே ஸ்பீடா இருக்கும் இந்த பாட்டுல. எப்படி அதுவும் வழக்கமா ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் பாடல்லாம் வரும். பட் இந்த பாட்டு வந்து 7 நிமிஷம் இருக்கும். ஒரு 3 சரணம் வரும் பாத்துங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பாட்டுல. அந்த பாட்டு கேளுங்க. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா கமலஹாசன் என்ட்ரிக்கு அப்புறம் பாருங்க, செம ஸ்பீடு கொண்டு போயிருப்பாரு ராஜா சார். டான்ஸ் புலியூர் சரோஜாம்மா, எனக்கு நம்ப முடியல. இவ்வளவு ஃபாஸ்டா கமலஹாசனுக்கு இவ்வளவு அற்புதமா ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப என்னடா அது கமலஹாசன் அப்படியே என்ன சொல்றது, இந்த மொட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சிம்பு அல்ல அர்ஜுன்லாம் போடுறாங்கல்ல, இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ட்ரை பண்ணிருக்காரோ அந்த மாதிரி தான் தோணும் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா. உடல சின்ன சின்ன காமெடிகள், நகாசு வேலைகள் ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு. பாடல் புலமை பத்தி எழுதியிருப்பாரு. வரிகள் பூராமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுல ஒரு வரி பாருங்க, எனக்குள் தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் அரசாட்சி அப்படின்னு வரும். தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் அரசாட்சி. சோ அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா எல்லா படத்திலுமே இந்த அரசாட்சி, அந்த நாணையிட்டால் அப்படின்னு சொல்லி இந்த தலைவர் எம்ஜிஆர் அப்படி கையை தூக்கி போய் அப்படி அந்த படியில ஏறி நிக்கிறது. சோ அதே ஸ்டைல்லே வரும் பாருங்க, அந்த படியில ஏறி போய் நின்று திரும்பி அந்த சொல்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரிதான் அப்புறம் உழைப்பாளில ரஜினி அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிருப்பாரு. இது ஒரு ஸ்டைல். இது ஆக்சுவலா அப்பெல்லாம் கமலஹாசன் அரசியலுக்கு வருவார் நினைச்சிருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் அந்த சீனை அதுல அவர் க்ளோஸ் அப் ஷாட் வேற வச்சிருப்பாங்க, நான் நம்ம மரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. படத்துல கதை பெருசா இல்லைனாலும் படம் ஜாலியா இருக்கும். ஆனா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா செம ஸ்பீடுங்க. இந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டே வருவாரு, சர்வ் பண்ணிட்டே வருவாரு. அந்த ஸ்டைலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த துள்ளுவது நம்ம பழைய பாட்டுல எம்ஜிஆர் பாட்டுல எப்படி இந்த இது டவல் அப்படியே இது பண்ணிக்கிட்டே வருவாங்க, அந்த மாதிரி அந்த டவலை வச்சு ரொம்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. அந்த பாட்டுல வந்து பாருங்க, ஒரு சின்ன சின்ன காமெடிகள் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போறோம், நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் பூரா அதுல இருக்கு. பிடிச்ச ஐட்டம்ஸ் பிரியாணி இருக்கு, ஆனியன் ரைத்தா இருக்கு, அதுக்கேற்ற தால்சா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அது போக அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும்னு ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அருமையா இருக்குது. சிக்கன் 65 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்து ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் நீங்க வந்து யூடியூப்ல போய் பாருங்க, கேளுங்க. இந்த பாட்டு எவ்வளவு அருமையா வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாப்பீங்க, நீங்களே ரசிப்பீங்க. இப்போ உள்ள பசங்க கூட அதை ரசிச்சு சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, பாட்டை பாருங்க. எஸ்பிபியே இந்த பாட்டை கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க. இதுல அப்பப்ப ஜிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. எஸ்பிபி மாதிரியே அம்மம்மம்மா வந்த இந்த சிங்க குட்டின்றத திடீர்னு குரலை மாதிரி அம்மம்மா ஒரு கட்ட குரலா போடுவாரு. இதுல பாருங்க, அம்மா அம்மா அப்படின்னு சூப்பரா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு வைங்களேன், ஒரு இசையமைப்பாளருக்கு. அது ராஜா சாருக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப அற்புதமான ஒரு இது.
நான் வந்து இதை அதுக்காக வந்து மற்றவங்கள குறை சொல்லி நான் சொல்லலை. உதாரணத்துக்கு ரஜினி சாரே எடுத்துக்கிடுவோமே. தலைவர் ரஜினி வந்து மன்னன் படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. கண்டிப்பா அந்த பாட்டு ஷூட் பண்றப்ப, சாரி, அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்றப்ப ராஜா சார் கிட்ட இருந்திருக்க மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். பொறுமை பத்திருக்காது. ஏன்னா அவர் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலே கத்தி குமிச்சு விடுவாங்க. ஆனா இந்த பாட்டுக்கு எப்படி பொறுமையா இருந்தாருன்னு தெரியல. அந்த மன்னன் படத்துல ஒரு பாட்டு வரும், அடிக்குது குளிர் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டுன்னு சொல்ல முடியாது, வசனமா தான் இருக்கும். ரஜினி வந்து வசனமா பேசியிருப்பாரு, அதை ஜானகமா தான் மேட்ச் பண்ணி பாட்டா பாடியிருப்பாங்க. ஸோ ஆனா போதும் 100 மாப்பிள்ளை அந்த பாட்டை வந்து ட்ரை பண்ணிருப்பாரு ரஜினி, அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு ராஜா சார் பேர்ல அவரே ரஜினியே சொல்லுவாரு, நான்லாம் தேவையில்லை வேணாம்னு சொல்லி அவர் பாட வச்சுட்டாங்க. பட் ஆனா அதனாலதான் சொல்றேன், கமலஹாசனுக்கு கொடுத்த மாதிரியான பாடல் வேற ரஜினிக்கு கொடுக்கல. இதை பாருங்க, உயர்ந்த உள்ள மரத்துல என்ன வேணும் தண்ணி வர அருமையா இருக்கட்டும், காதல் பரிசுல உன்னை தானே அந்த மாதிரி பாட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு டெம்பட், அதாவது அவரு அந்த என்ன சொல்றது, ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரியான பாடல்கள், அந்த கிளைமேக்ஸ்ல அந்த வருது வருது விலகு விலகு தூங்காது திரும்பி தூங்காது இதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி அந்த ஒரு மடத்துல பச்சோந்தியே கேளடா அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சாங் பூராமே, ஆனா ஃபுல்லா எஸ்பிபி தான் இருக்கும். அவர் தான் அந்த மாதிரிலாம் நல்லா பாடுவாரு. பட் ஆனா இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் சும்மா திறமை பாடி மிரட்டி விட்டுருப்பாரு. 87 வந்த நாயன் படத்துல அப்படிங்கப்பா, அதுல உள்ள சாங்லாம் வேற. அதுல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஷூட் பண்ணும்போதே நாயகன், இந்த பேசும் படம், அந்த படத்துக்கெல்லாம் அவர் பண்ணனால ஆக்சுவலா இந்த பாட்டுக்கு வந்து ஒட்டு மீசை மாதிரியே தெரியும் எனக்கு. கமலஹாசனை பார்க்கும்போது அந்த மீசை மட்டும் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாயகன் எல்லாம் மீசை இல்லாம நிறைய மீசை இல்லாம தான் வருவாரு நிறைய சீன்கள்ல. ஸோ அதனால அந்த பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஆள் அவ்வளவு அழகா இருப்பாரு. இந்த பாட்டுக்கு பல ஸ்பீடா ட்ரை பண்ணிருப்பாரு, நல்லா ஆடி இருப்பாரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ராஜா சாருக்கும், அப்புறம் புலியூர் சரோஜம்மாவுக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடகரா தன்னை வந்து ஒரு பாடகர்னா இது மட்டும் தான் பாடணும், இப்படி ஒரு மெலோடியா பாடிட்டு போயிடலாம் இப்படி அப்படிலாம் இல்லை, இப்படியும் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டு பாடியிருப்பாரு கமலஹாசன். ஸோ உலகநாயகனுடைய இந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா, இல்ல இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.